இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆண்டவருடைய திட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சலுகை வாய்ப்பு இருந்த போதிலும், தனது சக யூதர்களில் பலர் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற இதயத்தை உடைக்கும் யதார்த்தத்தை பரிசுத்த பவுல் குறிப்பிடுகின்றார். இறையாண்மையிலே உரிமை என்பது தங்களுடைய சொந்தம் அல்லது உடல் வம்சாவளி அல்லது செயல்களின் அடிப்படையாக கொண்டது அல்ல, மாறாக கடவுளுடைய வாக்குத்தத்தம் மற்றும் கிருபை கருணையின் அடிப்படையாக கொண்டது என்பதையும், விசுவாசத்தின் மூலமாக இது பெறப்படுகிறது என்பதையும் இந்த அதிகாரம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இந்த அதிகாரத்தை 6 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் விசுவாசம் இல்லாத இஸ்ரவேலுக்கான பவுலின் ஆழ்ந்த துக்கத்தை வர்ணிப்பதை பார்க்க முடிகின்றது. 2ஆம் பகுதி 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் எல்லா சரீரத்தின்படியான இஸ்ரவேலர்களும் உண்மையிலே இஸ்ரவேலர்கள் அல்ல என்பதை தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 3ஆம் பகுதி 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் அநீதி உள்ளவரா? இல்லவே இல்லை. அவர் தாம் விரும்புகிறவர்கள் மீது அதிக கருணை இரக்கம் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் பகுதி 19ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் குயவனும் களிமண்ணும் படைப்பாளரின் கரத்தில் அவருடைய சித்தத்தின்படியே செய்யப்படுகிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் பகுதி 25ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் கடவுள் புறஜாதியாரையும் இஸ்ரவேலின் மீதியானோரையும் அவரிடமாய் அவர் அழைத்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் பார்க்க முடிகின்றது. 6ஆம் பகுதியாய் 30ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் ஏன் தடுமாறி கொண்டிருக்கிறது? கிரியைகளினாலே நீதியை தேடிக்கொண்டிருப்பதனால் அல்லவா? விசுவாசத்தினால் தேடுவோம் என்றால் பெற்றுக்கொள்ளுவோம் என்ற செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தில் எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது என்று பவுல் கிறிஸ்துவற்ற மனிதர்கள் மேலிருந்த அவருடைய துக்கத்தையும் மனவேதனையும் எடுத்து கூறுகின்றார். இந்த வேதனை நிறைந்த மனப்பான்மை மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அவர்களும் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அங்கலாய்ப்பே. இயேசு கிறிஸ்து மத்தேயு 23ஆம் அதிகாரத்தின் 37வது வசனத்திலே எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அங்கலாய்த்து துக்கத்தோடு அழுதார். மோசேயும் யாத்திராகமும் புஸ்தகத்தின் 32ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்த இஸ்ரவேலுக்காக என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டு போனால் நலமாயிருக்கும் என்று வேண்டிக் கொள்கின்றார். இயேசு கிறிஸ்துவோடு மோசேயோடு பவுலும் இணைந்து தன்னுடைய மனவேதனையை வெளிப்படுத்துகின்றார். எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்முடைய சொந்த குடும்பத்தினர் ரட்சிக்கப்பட, நம்முடைய சொந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட, நம்முடைய சொந்த தேசம் ரட்சிக்கப்பட எப்படிப்பட்ட மனதுள்ளவர்களாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை போல, பவுலை போல, மோசேயை போல அவர்களும் மீட்கப்பட வேண்டும் என்ற மனதுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். 3வது வசனத்திலே மாம்சத்தின்படி என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே. ஏனென்றால் கிறிஸ்துவும் அப்படியே நமக்காக சபிக்கப்பட்டார். கலாத்தியர் 3:13 மரணத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்துவை போல, பவுலை போல நம்முடைய சகோதரருக்காக, நம்முடைய நாட்டு மக்களை நேசித்து அவர்களின் ரட்சிப்புக்காக ஊக்கமாக ஜெபிக்கவும், அவர்களிடம் செய்யப்படுகின்ற ஊழியங்களுக்காக நாம் உழைக்கவும், நம்முடைய சந்ததியாரை இந்த பணியை செய்வதற்கு நாம் ஊக்கப்படுத்தவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 4ஆம் 5ஆம் வசனங்களிலே இஸ்ரவேலர்களுக்குரிய 8 மேன்மைகளை வரிசைப்படுத்துகின்றார்.
புத்திரசுவிகாரம், மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவாராதனை, வாக்குத்தத்தங்கள், பிதாக்கள், கிறிஸ்து, இவை அனைத்தும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை விட்டு வழி விலகி போனார்களே என்ற ஏக்கம்தான். 2வது பகுதியிலே இது ஆண்டவருடைய தேர்வு, வம்சாவளி அல்லது தகுதியை அடிப்படையாக கொண்டு ஆண்டவர் நம்மை தெரிவு செய்யவில்லை. அவருடைய நோக்கம், அவருடைய மற்றும் அழைப்பை அடிப்படையாக கொண்டு நம்மை தெரிவு செய்கிறார் என்ற செய்தி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனத்திலே தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாதே, ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். இதைத்தான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆகவே கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் மாறியிருக்கிறோம். இந்த பாக்கியத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டதினாலே நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதை விளக்குவதற்காக சாராளுக்கு பிறந்த வாக்குத்தத்தத்தின் மகனாகிய ஈசாக்கை பற்றியும், ஈசாக்குக்கு பிறந்த 2 பிள்ளைகளாகிய ஏசாவை குறித்தும் யாக்கோபை குறித்தும் ஆண்டவர் இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகின்றார். 11வது வசனத்தை வாசிக்கிறேன். பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலேயே நிலை நிற்கிறது. ஆகவே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய தீர்மானம் நம்முடைய கிரியை அல்ல, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதிலே இருக்கிறது என்பதை கண்டுகொள்ளுகின்றோம். இதைத்தான் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனம், அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3 நாம் வாசிக்கும்போது, ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோவை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் முன் குறித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கின்றார். நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். இது நம்மேல் வைத்த கிருபை, கருணை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 15ஆம் வசனத்திலே அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது யாத்திராகமும் 33ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நம்மேல் கிருபையாய் இரக்கமாய் ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே 16வது வசனத்திலே, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயே யாம் என்ற வசனத்தின்படி நாம் ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிருபையினால் உண்டான ஒன்று, இது கிரியைகளினால் அல்ல. எபேசியர் 2:8-9 சொல்லுகின்றது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவன் ஈவாய் நம்மை தெரிந்து கொண்டார், அவருக்கென்று நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவரிடம் ஏன் இப்படி செய்தீர் என்று நாம் கேள்வி கேட்க முடியவே முடியாது. ஆண்டவர் அவர் சித்தங்கொண்டு இதை நிறைவேற்றியிருக்கிறார். புரிந்து கொள்வதற்காக ஏசாயா 45ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்திலே, மண்ணோடுகளுக்கொத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ,
களிமண் தன்னை உருவாக்குனவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? நாம் ஆண்டவரிடம் ஏன் இப்படி செய்தீர் என்று எதிர்த்து நிற்கவோ கேள்வி கேட்கவோ நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. நாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற களிமண்களாய் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் 20வது வசனத்திலே, மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்குனவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா என்று கேள்வி எழுப்புகின்றார். இதைத்தான் எரேமியா 18ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்திலே, இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். ஆபிரகாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆதியாகமும் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஜெபிக்கும் போது, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன் என்று ஜெபிக்கின்றார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே கேள்வி கேட்பதற்காக அல்ல, அவரை முழுவதுமாய் விசுவாசித்து நம்புவதற்காகவும் அவருடைய சித்தத்தை செய்வதற்காகவும் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். 21ஆம் வசனத்திலே, குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை அவருடைய கனமான பாத்திரமாய் நம்மை உருவாக்கி வணைந்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்தே வாழ அழைக்கப்பட்டோம் என்பதிலிருந்து நாம் தவறிவிடக்கூடாது. 25ஆம் வசனத்திலே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன் என்று நம்மை குறித்தே அவர் சொல்லியிருக்கிறார். இதைத்தான் ஓசியா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்திலே, என் ஜனமில்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆண்டவரை என் தேவனே என்று அழைக்கும்படியான பாக்கியத்தை தேவாதி தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். இல்லை என்றால் நாம் அழிந்து போயிருப்போம். 29வது வசனத்திலே, சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி